Hello everyone, welcome back to my kitchen. So, hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விநாயகர் சதுர்த்தி வருது. கொழுக்கட்டை இல்லைன்னா எப்படிங்க நம்ம கிச்சன்ல? கண்டிப்பா ஒரு ஈஸியா எல்லாருமே தடவை பண்றவங்க கூட அழகா ரொம்ப சிம்பிளா ரொம்ப சாஃப்டா பண்ற மாதிரி 2 மெத்தட் ஆஃப் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ பருப்பு பூரணம் பண்றதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3/4 கப்பு வெல்லம், பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு தேங்காய். நீங்க தேங்காய் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம், கம்மியாவும் போட்டுக்கலாம், இல்ல கொஞ்சம் ஜாஸ்தியும் போட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய், உங்களோட இந்த ஃப்ளேவருக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஏலக்காய். ஸோ இதுதான் பருப்பு பூரணத்துக்கு தேவையானது. அடுத்து நம்ம தேங்காய் பூரணத்துக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். தேங்காய் பூரணத்துக்கு 1 கப்பு தேங்காய், துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 கப்பு கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் 1/2 முக்கால் வரைக்கும் நீங்க வெல்லம் சேர்க்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா இருந்தா போறங்கிறதுனால 1/2 கப்பு சேர்த்திருக்கேன். அகைன் கொஞ்சம் ஏலக்காய். இப்போ இந்த பூரணம்லாம் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம். நான் இந்த கடலைப்பருப்பு கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்க போறேங்க. ஏன்னா நான் இதுல போட்டுக்க மாட்டேன், குக்கர்ல போட மாட்டேன், சும்மா தான் நான் வேக வைப்பேன். அதனால ஒரு 1/2 hour 1 hour ஊறுனுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா வேகும். ஸோ அதனால அது கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஊற போட்ட கடலைப்பருப்பு வெந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 3/4 வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 10-15% தான் வேகணும். அதுக்கு நடுவுல நம்ம இங்க தேங்காய் பூரணம் எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். இப்போ தேங்காய் பூரணம் பண்றதுக்கு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இந்த நெய்ல நீங்க நட்ஸ் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் நட்ஸ் போடலை இன்னைக்கு. நெய் உருகுனதும் இதுல எடுத்து வச்ச தேங்காய் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு அந்த மாய்ஸ்ட் போனதுமே இந்த எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை வெல்லம் போட்டுடலாம். வெல்லம் இது ஓரளவுக்கு நல்லா கரெக்டாவே இருக்கும். ஆனா நம்ம சாமிக்கு படைக்கிறப்போ இது பார்க்க மாட்டோம், டேஸ்ட் பார்க்க மாட்டோம்ல. ஸோ இது உங்களுக்கு பத்தாதுன்னு தோணுச்சுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் வேணா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. பட் இந்த வெல்லம் என்னுடைய டேஸ்ட்டுக்கு இது கரெக்டா இருக்கு. ஸோ வெல்லம் ரொம்ப உருகணும்னு கிடையாது. இது கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் இலகி வந்ததுமே ஏலக்காய் பொடி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் கொஞ்சம் நல்லா இலகிடுச்சு. இந்த டைம்ல கொஞ்சம் ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பொடியை போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பண்ணிடலாம். இப்ப இந்த கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. பாத்தீங்கன்னா இப்படி அமுக்குனா நல்லா இப்படி மேஷ் ஆகுது. அந்த அளவுக்கு வெந்தா போறோம். இப்ப இதை தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்ச நேரம் துணியில போட்டு உணர்த்திடலாம். இப்படி இந்த வடிகட்டின கடலைப்பருப்பை ஒரு கிளீன் ஒயிட் கிளாத்ல போட்டு கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் போற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் பரப்பி விட்டு மூடி வச்சிடலாம். ஸோ அந்த தண்ணி எல்லாம் நல்லாவே அப்சர்வ் ஆயிடும். அதுல ஒரு மிக்சி ஜார்ல இந்த ஆறுன கடலைப்பருப்பு, அதோட ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்து நல்லா இதை நைஸா அரைச்சிடலாம். இது நல்லா இந்த அளவுக்கு நைஸா அரைச்சதுக்கு அப்புறம் இதுலயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லமும் சேர்த்துடலாம். இதையும் ஒரு சுத்தி எடுத்துடலாம். இப்போ நம்ம பருப்பும் வெல்லமும் சேர்த்து அரைச்சு வச்ச மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது பொடி வெல்லம் சேர்த்ததுனால மாய்ஸ்ட் அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. நீங்க கட்டி வெல்லம் சேர்த்தீங்கன்னா நல்லா அந்த அரைக்கிறப்பவே ஒரு கொஞ்சம் நல்லா மாய்ஸ்டா இருக்கும், கரெக்டா இருக்கும். நீங்க இது கொஞ்சம் பொலன்னு இருக்கு, அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அந்த ஃபார்முக்கு வந்துடும். அதுல கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது இப்போ நம்ம உருண்டை பிடி கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி பிடிச்சு வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நமக்கு பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம மேல் மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மேல் மாவு ரெடி பண்றதுக்கு ஒரு 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கிறேன். இது கடையில வாங்கின இடியாப்பம் மாவு இன்னைக்கு எடுத்திருக்கிறேன். நீங்க வெறும் அரிசி மாவு எடுத்தா கூட ஓகே தான், இல்லைன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை மாவுன்னு கிடைச்சா அது வாங்கினாலும் ஓகே தான். நான் இன்னைக்கு இடியாப்ப மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1 கப்பு மாவுக்கு 1/4 கணக்கு வச்சுக்கோங்க. 1/4 கணக்கு வச்சு நான் இப்போ 1/2 எடுத்ததுனால ஒரு லெஸ் தென் 2 எடுத்திருக்கிறேன், 2 கப்ஸ் எடுத்திருக்கிறேன். இந்த தண்ணி கொஞ்சம் சுட வைக்கணும். கொஞ்சம் நல்லா கொதிச்சதும் அந்த மாவு போடணும். இந்த தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கணுங்க. ஃபுல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பபிள்ஸும் கொஞ்சம் மேல வர ஆரம்பிச்சிருச்சு.
இந்த டைம்ல கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் இதுல உப்பும் கொஞ்சம் ஆயிலும் விட்டு, ஸோ கொஞ்சோண்டு ஆயில் ஒரு 1 டீஸ்பூனுக்கு அண்ட் கொஞ்சமா உப்பு. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில இந்த மாவு போட்டுட்டு சும்மா ரொம்ப கலரணும்லாம் கிடையாது, சும்மா ஒரு முறை ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளவுதான். ஸோ நீங்க அதை கலரி விடணும்னு இல்லை, இதை அப்படியே மூடி. ஸோ நான் ரொம்ப கலரில் பார்க்கலாம், ரொம்ப கலரில் ஜஸ்ட் மூடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு நல்லா பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். ஸோ திறந்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் இது ஒரு தட்டுல எடுத்துடலாம். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நல்லா திரண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்த டைம்ல இன்னொரு பிளேட்ல எடுத்துக்கலாம். உங்களுக்கு கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா நல்லா இப்படி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நீங்க பண்ணீங்கன்னா, உருண்டை பண்ணீங்கன்னா கையில ஒட்டாம வரும். ஸோ எனக்கு வந்துட்டு நல்லா கரெக்டாவே இருக்குது மாவு. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொஞ்சம் எண்ணெய் தடவி கொஞ்சம் நல்லா நான் பால்ஸ் மாதிரி பண்ணிக்க போறேன். எல்லா மாவையும் இந்த மாதிரி நல்லா பால்ஸ் மாதிரி பண்ணிட்டு இப்ப தட்டி பூரணம் உள்ள வைக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ அதை தட்டுறதுக்கு ஒரு பாலித்தீன் கவர், கிளீனான ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து அதில் நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எடுத்த ஒரு உருண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாலித்தீன் கவரை வச்சு எதர் நீங்க இந்த டபரா யூஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அழகா ரவுண்டா வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு நடுவில் பூரணம் வச்சு இதை ஃபில் பண்ணணும். நான் இங்கே வந்துட்டு பருப்பு பூரணம் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். மாவு எக்ஸஸா இருந்ததுன்னா அது காத்து பட வைக்க வேண்டாம். கொஞ்சம் இந்த மாதிரி துணி ஏதாவது மூடி வச்சிங்கன்னா காயாம இருக்கும். ஸோ உங்க வீட்டில் மேஷர் இருந்ததுன்னா மேஷர்ல கூட இதை வந்துட்டு அப்படியே ஷேப் பண்ணிக்கலாம். மேஷர் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணினோம்னா நல்லா அழகா ரவுண்டா வந்துடும். நல்லா சைடுல கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். எனக்கு வந்துட்டு நான் டபரால பண்றதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் மேஷரை விட. ஸோ இதுக்கு நடுவில் வச்சு நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த கொழுக்கட்டை என்னது பூரணம், தேங்காய் பூரணமும் இதே மாதிரி பண்ணலாம். ஒன்னே ஒன்று தேங்காய் பூரணம் நீங்க வந்துட்டு பிடிக்கிறப்போ கொஞ்சம் சூடா இருக்கிறவே பிடிச்சிடுங்க, ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் கட்டி ஆயிடும். இந்த அச்சுல வச்சு மோதகம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன உருண்டை எடுத்து நல்லா உள்ள இந்த ஷேப்புக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா மாவு இருந்தா எடுத்துருங்க. இது குட்டி அச்சா இருக்குது, அதனால கொஞ்சம் தான் மாவு எடுக்குது இது. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இதுல கொஞ்சமா இதை வச்சிடலாம், ஸ்டஃபிங்கும் வச்சிடலாம். வச்சு இந்த மாவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுல ஒன்னே ஒன்று என்னன்னா, இந்த இது பண்றப்போ நம்ம இந்த பூரணமும் இந்த மாவும் சேர்த்து சேர்த்து கை வைக்கிறப்போ இந்த ப்ரௌன் கலர் ஆகும். அதனால நீங்க பக்கத்துல நல்லா ஏதாவது கிளாத் ஏதாவது இருந்தா வச்சுட்டு பண்ணுங்க, தொடச்சிட்டு பண்ணுங்க கைய. ஸோ மோதகமும் அழகா வந்துருச்சு. இப்போ இது ஒரு இட்லி குக்கர்ல தண்ணி நல்லா சூடானதும் அதுல வந்துட்டு இட்லி தட்டுல எண்ணெய் தடவி கொழுக்கட்டை எல்லாம் வச்சு எக்ஸாக்ட் ஒரு 3 to 3.5 மினிட்ஸ் விட்டா போதும். ஏன்னா இந்த மாவு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணிருக்கிறோம், அதனால ஒரு 3 to 3.5 மினிட்ஸ்க்குள்ள எடுத்துடலாம். இதை ஆஃப் பண்ணிட்டாங்க, இப்போ திறந்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நல்லா ஒண்ணுமே வெடிக்காம அழகா நல்லா வந்திருக்குது. நல்லா சாஃப்டா இருக்கும். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லாவே சாஃப்டா இருக்கும்.
இப்போ இந்த செகண்ட் மெத்தட் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் ஒரு 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கிறேன், மாவு எடுத்திருக்கிறேன். இதுவும் இடியாப்ப மாவு தான். இதுக்கு வந்து தண்ணி அளவு கிடையாது. ஆனாலும் என்னுடைய சின்ன அட்வைஸ், இதுக்கும் தண்ணியை நம்ம வந்துட்டு அளந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எனாஃப் வாட்டர் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஒரு சில நேரம் தண்ணி வந்துட்டு கம்மியா சேர்த்தோம்னா அது வந்துட்டு ஹார்ட் ஆயிடும், ஆறுன பிறகு ஹார்ட் ஆயிடும். அதனால இப்ப இது வந்துட்டு ஒரு கப்பு சரியா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 1/4 கப்பு நான் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா பபிள் வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொதிக்குது. இந்த டைம்ல ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு ஆயில் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு நான் வந்து நெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன், வேணும்னா போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்கு நெய் போட்டுக்கிறேன் போதும். ஸோ இந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக மாவில் உப்பு சேர்த்துப்போம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியை இதில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ உட்டன் ஸ்பூனோ இல்லை ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுங்கள், கையில் பண்ணிடாதீங்க, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு பாதி அளவுக்கு மாவு வந்துட்டு தண்ணி எடுத்துடுச்சு. இன்னுமே எனக்கு கொஞ்சம் தேவை, நான் அதனால் பார்த்து எடுத்துக்கிறேன். நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா திரண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு தேவைப்படுது. நியர்லி 1 கப் வாட்டர் சேர்த்துட்டோம். தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு தட்டுறப்போ வந்துட்டு வெடிப்பு விழும், ஸோ ஹார்டும் ஆகிடும். ஸோ அதனால் தண்ணி சேர்த்துக்கணும், கரெக்டான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். நான் எடுத்த மாவுக்கு இப்போ கிட்டத்தட்ட 1 கப்பு வரைக்கும் தண்ணி எடுத்துடுச்சு இது. ஸோ இன்னுமே கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு இதில் நீங்கள் தண்ணி இந்த மெத்தடோ இல்லை ஃபஸ்ட்டு மெத்தட்லையோ தண்ணி ஜாஸ்தி போட்டுட்டிங்கன்னா திரும்ப மாவு சேர்க்காதீங்க. அதுக்கு பதில் வந்துட்டு ஒரு சிம்மர் ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு அது பரட்டி விட்டிங்கன்னா அது திரும்ப வந்துட்டு கட்டியாயிடும். மாவு சேர்த்திங்கன்னா அப்புறம் வந்துட்டு ஹார்டாக தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு உருட்டி பாருங்கள், நல்லா வந்துட்டு ஒட்டாமல் உருளுது. அதே மாதிரி தட்டி பார்த்தாலும் சைடில் வந்துட்டு வெடிப்பு விழலை. ஸோ இந்த பதம் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்கள் சைடில் வெடிப்பு விழுதுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அதை மாதிரி தண்ணி விட்டு திரும்ப இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கையில் ஒட்டத்தான் செய்யும், அப்படி ஒட்டினா தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்குது, இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம எப்படி உருண்டை பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டு அந்த 1/4 டம்ளர் தண்ணி மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்டாக தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்குறோம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரணும் மாவு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், நல்லா சாஃப்டாக வரும் மாவு. ஸோ ஆறுற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டே இருங்க. ஏன்னா ஆறுறப்போ கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ ஆறுற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைங்க. இப்போ எனக்கு நல்லாவே ஆறிடுச்சு. நல்லா மாவு உருட்டுனா நல்லா தட்டவும் வருது. ஸோ நான் இப்போ இதில் வந்துட்டு பூரண கொழுக்கட்டை பண்ண போகிறதில்ல, ஏன்னா நிறைய நான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே பண்ணிட்டேன். ஒன்றே உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்துட்டு மணி கொழுக்கட்டை பண்ணலான்னுட்டு, மணி கொழுக்கட்டையும் நம்ம வந்துட்டு பூஜைக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ மாவை காய வெட்ட வேண்டாம், மாவு வந்துட்டு மூடி வச்சுருங்க. ஸோ அழகாக ஒட்டிக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கொழுக்கட்டை. இந்த மணி கொழுக்கட்டைக்கு இந்த மாவுலேயே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இது மணி கொழுக்கட்டை மட்டும்தான் பண்ண போகிறோம் அப்படின்னா மாவுலேயே நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அந்த பூரண கொழுக்கட்டைக்காக செஞ்சு காமிச்சதுனால நான் இப்போ தேங்காய் சேர்க்குறேன், இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே சேர்த்துடலாம். இப்போ இது குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி இதை வேக வைக்கணும், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி சின்ன சின்னதாக மாவு எடுத்து பால் மாதிரி பண்ணி இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த உருட்டி வச்ச கொழுக்கட்டையை வச்சிடலாம்.
ஸோ இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதுவும் வெந்தா போகிறோம். ஒரு 4 மினிட்ஸ் வேகட்டும் இது. ஸோ இப்போ இது வந்து மொத்தம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் விட்டுருக்கேன். 3 மினிட்ஸில் இந்த கொழுக்கட்டையை நான் எடுத்துட்டு இது வந்து ஒரு 6 மினிட்ஸ் விட்டுருக்கேன். இதை ஒரு சிம்பிள் தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ இதுக்கு. இப்போ ஒரு சின்ன தாளிப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இதில் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்ததும் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம். இப்போ இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாலை, எவ்வளோ நல்ல சாஃப்டாக இருக்குது இது. இந்த பால் இதில் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு எடுத்துட வேண்டியதான். சூப்பராக இருக்கும் இந்த சீசனிங்கோட. இதை சாப்பிட்றப்ப இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக தேங்காய், அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. நல்ல ஸ்பைசியான தாளிச்ச மணி கொழுக்கட்டையும் ரெடி. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ரெசிபி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே வரும். ஸோ நான் இங்கே 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் எது யூஸ் பண்ணினாலுமே ரொம்ப நல்லா வரும். இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்கள் தண்ணி அளவு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும். செகண்ட் வந்துட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் சேர்த்துக்க போகிறோம். இன்னும் ஒன்று நான் சொல்லணும்னு நினச்சது, நான் இங்கே வந்துட்டு பொடி வெல்லம் சேர்த்துருக்கேன். ஈஸியாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனாலும் வந்துட்டு அது இலகி வரலை. கெட்டி வெல்லம்னா நல்லா இலகி வரும். ஸோ நமக்கு வந்துட்டு அந்த பிடிக்கிறதுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் அந்த பூரணம். இது கொஞ்சம் நம்ம வந்துட்டு தண்ணி தெளித்து பிடிக்க வேண்டியதாக இருந்தது. இந்தியா வெதருக்கு இலகி கொடுக்கும்னு தோணுது. பட் யூகே வெதருக்கு இலகி கொடுக்கல. கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பண்ண வேண்டியதா இருந்தது, அவ்வளவுதான். பட் வந்துட்டு கொழுக்கட்டையோட டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க இதுல எந்த மெத்தட் வேணாலும் செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா வரும். ஸோ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோட நெக்ஸ்ட் டைமும் மீட் பண்ணுவோம். See you in next video. Bye.